தியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாலில் திருமணமாகி 20 நாளிலேயே பரிதாபமாக உயிரிழந்த இளம் பெண். மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். வெளிநாட்டில் இருந்து வந்த பயணிகளால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நன்மை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் திருமணமாகி 20 நாளே ஆகியிருந்த நிலையில் ஆசிரியை ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் தெரிய வருகையில் கடந்த 6ஆம் தேதி தம்புவத்தை ஏழாலை மேற்கு பகுதியில் வசித்து வந்த 28 வயதேயான பெண்ணொருவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த ஆசிரியர் நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் மேலும் அவர் வட்டவள குயில்வத்த மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் என்றும் ஏழாலை பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையிலே 20 நாட்களிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி திடீரென்று சுகையீனம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போது அவருக்கு எலும்பில் புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகத்தான் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த போதும் உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் உயிரிழந்த பெண்ணுடைய சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ண ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்காவில் இருந்து தென்கொரியாவின் தலைநகரான சியோஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமானது மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த வேளை விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL 420 என்ற விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இவ்வாறு இடைநடுவே மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் நேற்றைய தினம் இரவு 6:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தென்கொரியாவின் இன்சியான் விமான நிலையத்திற்கு புறப்பட்டுள்ளது. இந்த விமானம் மீண்டும் இரவு 8:10 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மீண்டும் வந்து தரையிறங்கி உள்ளது. இந்த விமானத்தில் விமானிகள் உட்பட 144 பேரும் 15 பயணிகளும் பயணித்திருந்த விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டதினால் பரபரப்பு நிலை உண்டாகியுள்ளது. இதன் பின்னதாக அவர்கள் மற்றொரு விமானத்தின் ஊடாக சியோஸ் விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 3 மாதங்களும் நாட்டின் சுற்றுலாத்துறை 1.56 பில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 77% அதிகமாகும் என்றும் ஜூன் மாதம் சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைவடைந்த போதிலும் 151.1 மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 23% அதிகமாக உள்ளதாகவும் அதேவேளை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியுள்ளது. ஜூன் மாதம் 1,13,470 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் மே மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த 1,12,128 சுற்றுலா பயணிகளிடமிருந்து 154 மில்லியன் டாலர்கள் ஈட்டியுள்ளதாகவும் வருட இறுதிக்குள் சுமார் 2.4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மொத்த வருமானம் 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் முதல் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.toptamil24.7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.